என் சகோதரனே, சகோதரியே, உங்களுக்கு ஒரு நற்செய்தி இன்றைக்கி சொல்ல போகிறேன். நீங்கள் சாக மாட்டீங்க, பிழைத்திருப்பீங்க. உங்களை பார்த்து தான் நான் சொல்கிறேன். நீங்கள் சாக மாட்டீங்க, பிழைத்திருப்பீங்க. கடன் என்கிற பாரம் உங்களை ஒரு அரக்கனை போல் அமிழ்த்துகிறதா? நம்பியிருந்த உறவுகள் உங்களை ஏமாற்றிட்டாங்களா? இருக்கிறத விட செத்துட்டா நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? இன்னும் எதுக்கு நான் உயிரோடு இருக்கணும், இதுக்கு செத்துட்டா பரவாயில்ல அப்படின்னு நினைக்கிறீங்களா? இயேசு இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்கிறாரு, கவலைப்படாதீங்க, நீங்கள் சாக மாட்டீங்க. நிச்சயமாக ரெட்டிப்பாக எல்லாம் உங்களுக்கு கிடைக்க போகுது, நம்புங்க. பைபிளில் தாவீது அப்படின்னு ஒருத்தரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவரை டேவிட் அப்படின்னு சொல்லுவாங்க. அவருக்கு எவ்வளவு நறுக்கம் இருந்துச்சு தெரியுமா? ஒரு பக்கம் எதிரிகள் அவரை துரத்துன்னு துரத்துறாங்க, மறுபக்கம் சொந்த உறவுகளே வெறுக்கிற ஒரு சூழ்நிலை. அவருடைய ஜீவன் மட்டும்தான் மிச்சம் இருக்கு. அவர் சொல்கிறாரு, நான் சாவாமல் பிழைத்திருந்து கர்த்தருடைய செய்கைகளை விவரிப்பேன் அப்படின்னு. ஆமாங்க, அண்ட சராசரங்களையும் நம்மையும் உண்டாக்கிய ஒரே ஒரு மெய்தேவன் உண்டு. நீங்கள் யாராக வேணா இருக்கலாம், ஏன் கடவுள் நம்பிக்கை கூட உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனாலும் உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறாரு, நீ சாக மாட்டாய். அவரை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா? ஒன்றே ஒன்று செய்யுங்க. பைபிள் அப்படிங்கிற வேத புத்தகத்தில் அவரை பற்றி எழுதப்பட்டிருக்கு. அவர் எப்படி இந்த பூமியை படைத்தார், ஏன் ஒரு செடி கொடியை கூட எப்படி படித்தார் அப்படிங்கிறது கூட அதில் எழுதப்பட்டிருக்கு. அந்த பரம்பொருள் தான் இயேசு என்கிற பெயரில் இந்த பூமியில் வெளிப்பட்டார். இன்னும் என்ன நடக்கும் அப்படிங்கிறதும் இதில் எழுதப்பட்டிருக்கு. நீங்கள் அதை உண்மையாக ஆழமாக வாசிச்சிங்கன்னா நீங்கள் உண்மையான மெய்தேவனை பற்றி அறிந்து கொள்வீங்க. மறுபடியும் சொல்கிறேன், நீங்கள் சாக மாட்டீங்க, பிழைத்திருப்பீங்க. காட் பிளஸ் யூ.